தேர்தல் முடிவு இப்ப நான் சொல்ற மாதிரி தனி கட்சி என்ற வகையில் அவர்கள் கூடுதலான சபைகளை வெற்றி அடைந்திருந்தாலும் மொத்தமாக போர்க்கின்ற போது அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் தான் நினைக்கின்றேன். 80% சபைகளில் தான் தெளிவான பெரும்பான்மை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஏனைய சபைகள்ல அவர்கள் தெளிவான பெரும்பான்மை பெறவில்லை அல்லது தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது அவர்கள் நான் சொன்ன மாதிரி பாரதூரமான பின்னடைவு சந்திக்கிறார்கள் தான் நினைக்கிறேன். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு காரணம் தான் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க மொத்தமாக சில தேர்தல் இடம்பெறுகின்ற போது தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற தேர்தல் முடிவுக்கான காரணம் என்ன என்று யோசிக்கின்ற போது பெருமளவு 1-2 காரணங்கள் தான் இருக்கும். உதாரணமாக 2019ஆம் ஆண்டு தேர்தலில் கோத்தபாய ராஜபக்சே ஏன் வெற்றி பெற்றார் என்று நீங்க பார்ப்பீர்களாக சொன்னால் இந்த ஈஸ்டர் தாக்குதலை அடுத்து ஏற்பட்ட தேசிய பாதுகாப்பு தொடர்பாக எழுந்த மக்கள் மத்தியிலான அச்சம், ஒரு உறுதியான தலைவர் தேவை என்ற உணர்வை ஏற்படுத்தி இருந்தது. அதான் பிரதானமான ஒரு காரணியாக இருந்தது என்று நாங்கள் சொல்லலாம். ஆனா இப்ப இந்த தேர்தலை பார்க்கின்ற போது என்பிபி அடைந்திருக்கின்ற இந்த பின்னடைவு என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் பாரதூரமான பின்னடைவு என்று நினைக்கிறாங்க. நான் நினைக்கின்றேன் என்றால் கடந்த தேர்தலில் இறுதியாக இடம்பெற்ற தேர்தலில் அவர் 61% வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த தேர்தலில் அவர்கள் மொத்தமாக தேசிய மட்டத்தில் பார்க்கும்போது 43% வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறார்கள். எண்ணி பார்ப்பீர்களாக இருந்தால் 23 லட்சம் அளவுக்கு வாக்குகள் குறைவாக பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அது என்னுடைய அபிப்பிராயத்தின்படி பாரதூரமான பின்னடைவு என்று தான் நினைக்கின்றேன். என்றால் புதிய ஒரு அரசாங்கம் என்ற வகையில இவ்வளவு ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படி பார்க்கின்ற போது அதுக்கான காரணம் என்று பார்க்கின்ற போது நிறைய காரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேற வேற வாக்காளர் குழுக்களுக்கு இடையே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இந்த மொத்தமான பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றதான் நினைக்கிறேன். அதுல ஒரு காரணம் தான் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருந்திருக்கின்றன. அதுல பெரிய ஒரு இந்த கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் கரப்ஷன் ஊழல் நிறைய செய்தார் என்ற ஒரு விடயம் பெரிதாக பேசப்பட்டது. அவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்கள் அந்த அந்த வளங்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும், அந்த வளங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதி இருந்தது. அது பெரிதாக இடம்பெறவில்லை. அதுக்கு புறம்பாக வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தவில்லைன்னு சொல்லி சிங்கள மக்கள் கோணத்துல இருந்து பார்க்கின்ற போது பெரிய பிரச்சனை இருப்பதாக நான் நினைக்கல. ஆனால் தமிழ் மக்கள் கோணத்துல இருந்து பார்க்கின்ற போது பெரிய பிரச்சனை இருப்பதாக நான் நினைக்கிறேன். அது தனியாக கதைக்கலாம். சிங்கள மக்கள் மத்தியில் கோணத்துல இருந்து பார்க்கின்ற போது வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்காது. ஒரு சின்ன குழுவுக்கு இடையில அது ஒரு ஏமாற்றம் ஏற்படுது.